இன்றைக்கு நாம் பார்க்க இருக்க கதை நேற்று மனிதர்கள். பிரபஞ்சன் கதைகள் இது. இந்த கதைகளில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கலாம். மாமாவின் கோட்டை வீடு முன்பக்கம் சரிந்து விட்டது அப்படின்னு தலையாரி சொல்கிறார். முழுக்க முழுக்க அவர் நனைஞ்சே போயிருக்கார். வந்தவர் இந்த வானம் கண்ணை மூடி 1 மாதம் ஆகுது. ஏன்னா அவ்வளோ மேகமூட்டம், காற்று பைத்தியம் பிடிச்ச மாதிரி சும்மா அடித்து விளாசுது. நேற்று பேஞ்ச அந்த பேய் மழையில் கட்டடம் எல்லாம் உட்காந்து போச்சு. இந்த பழம் மாத்திரம் நிற்குங்களா அப்படின்னு அவர் முகத்தை தொடச்சிக்கிட்டே சொல்கிறாரு. மூர்த்திக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த கோட்டை வீடு அப்படின்னு சொல்கிற அந்த வீட்டில் இருக்கிற மாமாவை பார்த்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. சுமதிக்கு ஒரு விபத்து வந்தது. அதுக்கப்புறம் அவர் மாமாவை போய் பார்க்கவே இல்லை. அது ஒரு மனிதத்தன்மையே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த நேரத்தில் வீடு சரிஞ்சு விழுந்துட்டுதுங்கிற இந்த நேரத்தில் கூட போய் பார்க்கலன்னா மனிதத்தன்மையாக இருக்க முடியாதுல்ல. அதனால் சரி போகலாம் அப்படின்னு தலையாரியோட புறப்பட்டு போனான். வானம் அப்படியே ஓட்ட போட்ட மாதிரி மழை சும்மா கொட்டிக்கிட்டே இருக்குது. முழங்கால் வரைக்கும் தண்ணி. அப்படி நடந்து போகும்போது மூர்த்திக்கு சுமதியோட நினைவு வருது. 16 வயசு பொண்ணு அவ. எல்லா அங்கே கிடக்கிற பேப்பரெல்லாம் பார்த்தா உடனே அவள் என்ன பண்ணுவான், எனக்கு கப்பல் பண்ணி கொடு மூர்த்தி மாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு சொல்லுவாள். 16 வயசு அவளுக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இந்த மாமா மூர்த்தியை கூப்பிட்டு, சாயங்காலம் காலேஜ் விட்டுட்டு எங்கே போகிற, வீட்டில் இந்த சுமதிக்கு இங்கிலீஷே வரமாட்டேங்குது, டியூஷன் எடு அப்படின்னு சொன்னார். நானும் சுமதிக்கிட்ட கேட்டேன், என்ன உனக்கு இங்கிலீஷே வராதுன்னு மாமா சொல்கிறாரு அப்படின்னு சொன்னபோது அவள், ஆமாம் ஆமாம், எனக்கு பல்லாங்குழி கிளித்தட்டு இதெல்லாம் தான் விளையாட வரும், என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் இவர் அங்கே உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாரு. அந்த மூர்த்தி சொல்லி கொடுக்கும்போது crocodile அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் அவளுக்கு ஒரே சிரிப்பாக வருது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா அந்த சுமதி. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த crocodile அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே தெரியல. கொக்கரக்கோ கொக்கரக்கோ அப்படி தான் அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் பாடம் நடத்துகிற மாதிரி போது சீரியஸாக இருக்கணும். இல்லைன்னா நீ மாமா நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன், போய் மாமாக்கிட்ட போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு மூர்த்தி சொல்லுவான். சொல்லிட்டா என்ன பண்ணுவார், தலையை அப்படியே வாங்கிடுவாரோ அப்படின்னு சுமதி சொல்லுவா. இவனுக்கு அவளோட இது பின்னால் பார்த்தா 2 வால் மாதிரி இருக்கும். நல்ல நல்ல பொண்ணு அந்த பொண்ணு. அவளுக்கு தான் ஒரு பெரிய துன்பம் நேர்ந்துட்டுது. அதுக்கப்புறம் அவன் போய் அந்த மாமாவை பார்க்கவே இல்லை. ஏரிக்கரையில் மழை பெய்கிறதுல அங்கேருந்து பிள்ளையார் நனைஞ்சிக்கிட்டே இருக்கார். அந்த ஆலமரத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற அரச மரத்து இலைகள்லாம் கழுவி விட்ட மாதிரி அப்படியே இந்த பஞ்சாயத்து போர்டு விளக்கடியில் பளபளன்னு இருக்குது. இது இதையெல்லாம் இந்த மழை கழுவி விடுதே, மாமாவோட மூர்க்கத்தனத்தை இந்த மழை கழுவி விடுமா அப்படின்னு நினைக்கிறா. அந்த நேரத்தில் தலையாரி, என்ன யோசனை பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. கையை அப்படியே மார்போட கட்டிக்கிட்டு இருக்கும்போது பல்லெல்லாம் குளூரில் அப்படியே கடங்குது. வார்த்தைகளையே அப்படியே மென்னுக்கிட்டே வராமல் எல்லாம் இந்த மாமாவோட மூர்க்கத்தனத்தை நினச்சிக்கிட்டு தான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலையாரி, அது ஒரு வகையான வார்ப்பு தம்பி, சண்டை சேவல் பரப்பு, காலில் கத்தியை கட்டிக்கிட்டு திரிகிற ஒரு ஜாதி. அவரும் வாழ்ந்து சலித்து மண்டையை போட போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது மூர்த்திக்கு இன்னொரு நினைவு வருது. அது அவன் சின்னவனா இருக்கும்போது நடந்தது. சடுகுடு தோழர்களோட சந்திப்பு களத்தில் மாமா வர்றாரு. டேய் மூர்த்தி அப்படின்னு கூப்பிடுறாரு. அன்னைக்கு அவரை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது, வா என் கூட அப்படின்னு அப்படியே கொத்து மீசை அப்படியே தடவிக்கிட்டே கூப்பிட்டுட்டு போகிறாரு. இவனும் என்ன பண்ணுறான், மூர்த்தியும் அவிழ்ந்து விழுற கால் சட்டையை இழுத்து இடுப்பில் இருக்கிற அரங்கான் கயிற்றை அந்த கால் சட்டை மேலே போட்டு இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான்.
நேராக பட்டாமணியார் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டுருக்கும்போது பட்டாமணியார் என்ன பண்ணுறாரு, வெத்தலை நரம்பை கிள்ளி வெத்தலை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. மாமாவை பார்த்த உடனே அவருக்கு முகம் வெளுத்து போச்சு. வாங்க வாங்க, எங்கே மச்சினனோட இந்த பக்கம் இருங்க அப்படின்னு சொன்ன உடனே, உபகாரம்லாம் இருக்கட்டும், நேற்று நீ நீடாமங்கலத்து நாயக்கர்கிட்ட என்ன சொன்னீர்? அது அது வந்து ஏதோ தமாஷுக்கு. எது தமாஷு? எது தமாஷு? உங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுனா அது தமாஷா எடுத்துக்குவியா அப்படின்னு சொன்ன உடனே, கோவப்படாதீங்க, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. என்ன சரியாவா சொன்னீங்க? எங்கள் அப்பா என்னமோ உங்கள் அப்பா கிட்ட 100 ரூபா கடன்பட்டு தான் மதகடி நிலத்தை வாங்கினாரு, அந்த பணத்தை கூட பைசல் பண்ணாமல் போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னியாமே, அந்த பாவின்னு சொன்னியாமே எங்கள் அப்பாவை. என் ரத்தம் கொதிக்குது மணியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கையில் இருந்த ஒரு துணி பையை அவர் முன்னால் தூக்கி எறிஞ்சார். எரிஞ்சிட்டு, இந்த பையில் 2000 ரூபா இருக்குது, வாங்கின அந்த தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் கணக்கு பார்த்து வட்டியும் முதலுமா நாளைக்கு அரச மரத்தடி பிள்ளையாருக்கு முன்னால் எடுத்துக்கிட்டு உன் கணக்கு தீர்ந்ததுன்னு 3 வாட்டி நீ சொல்லணும், தெரிஞ்சுக்கோ. இந்த எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராது. நாங்கள்லாம் மானத்துக்கு தலை வணங்குற வம்சம், மனுஷனுக்கு தலை வணங்க மாட்டோம் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு வாடா மச்சான்னு என்னை இழுத்துக்கிட்டு திரும்பிட்டார். மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்தது. தெருமுனையில் அத்தை என்ன பண்ணாங்க, உருகி உருகி அழுது அழுது விளக்கேற்றின அந்த கழுத்து மாரியம்மன் கோயிலில் மூர்த்தி கடந்தபோது தலையாரிக்கிட்ட கேட்குறான், ஏன் தலையாரி, அத்தையை மாமா ஏன் விலைக்கு வச்சிட்டாரு? அவர் வயசு ஆளாச்சே, நீ உமக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, சொல்ல அப்படின்னு கேட்ட உடனே, கேள்விப்பட்டது கொஞ்சம்தான், ஆனால் ஊகிச்சுக்கிட்டது ரொம்பன்னு சொல்ல முடியாது, அதுவும் கொஞ்சம்தான். ஆனால் என்ன, புருஷன் பொஞ்சாதி உறவு கெட்டு போச்சுன்னா அதுக்கு காரணம் அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், வேறு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அது ரொம்ப நுணுக்கமான சங்கதிங்க. உங்கள் மாமா ஏதோ அசலூர் போயிட்டு 4 நாள் கழித்து திரும்பி வந்திருக்காரு. உங்கள் அத்தை அந்த உத்தமிக்கிட்ட போய், நான் கூழ் வாங்கி குடிச்சிருக்கேன், பொய் சொன்னால் என்னோடய நாக்கு அழுவி தான் போயிடும், ஆனால் என்ன பண்ணுறது, இவர் திரும்பி வரும்போது மாட்டுக்கார பையன்கிட்ட ஏதோ சிரித்து பேசிக்கிட்டு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க, அவ்வளோதாங்க. நாக்கு மேலே பல்ல போட்டு ஒரு வார்த்தை பேசலைங்க உங்கள் மாமா. என்னான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா உங்கள் அத்தையோட மனசு குளிர்ந்து போயிருக்கும். இல்லை, அதான் அவங்க கடைசியாக பக்கத்தில் நின்னது. அந்த அம்மா காட்டுக்கு போகிறப்ப கூட அவங்க முகத்தை கூட பார்க்க அவர் வரவே இல்லை அப்படின்னு தலையாரி சொன்ன உடனே அந்த அத்தை மூர்த்தியோட மனசில் வந்து நிற்கிறா. அடுப்பாங்கரையை விட்டு வெளியில் வராத அந்த அத்தை, சத்தம் போட்டு பேச தெரியாத அந்த அத்தை, எப்போ மூர்த்தியை பார்த்தாலும் சரி தோசை நடுவில் மிளகாப்பொடியை வச்சு நல்லா எண்ணெயை நிறைய ஊற்றி, வளர்கிற பிள்ளை தின்னுடா அப்படின்னு திணிக்கிற அத்தை, என்ன ஏதுன்னு தெரியாமலேயே வெந்து செத்துப்போன அந்த அத்தை இருட்டின பிறகு கோயிலுக்கு வந்து மாலையாக கண்ணீர் விட்டு சென்ற அந்த அத்தை, அவளுக்கு பிறகு பிறந்த ஒரு பிள்ளைய அந்த தனபாலை கூட தன்னோடையே வச்சுக்கிட்டார் இந்த மாமா. மாமாவோட வீடு தூர பார்வையில் தெரியுது, ஆள் உயரம், மதில் சுவர். சாதாரணமாக காம்பவுண்டு வால் வந்து எப்போவுமே இடுப்பளவு தானே இருக்கும். ஆனால் இந்த மாமாவை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆள் ஒசரத்துக்கு கட்டினார். எதுலேயும் வித்தியாசம் வேணும் அவருக்கு. அதனால் அந்த வீடு பார்க்குறதுக்கு கோட்டை மாதிரி தெரிஞ்சதுனால அந்த வீட்டையே எல்லோரும் கோட்டை வீடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோட்டை சுவர் தான் இற்று விழ ஆரம்பிச்சிட்டுது. ரொம்ப பழசாயிட்டுல்ல, இந்த அடிக்கிற பேய் மழையில் சுத்தமாக சுவடு தெரியாமல் இடிஞ்சு விழுங்கிற எண்ணத்தை உண்டாக்கிடுச்சு.
100 பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற ஹால் மேலே இந்த மேற்கூரை விழுந்து கிடக்கு. நட்டு வச்ச மரங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருந்த செடி கொடி புதர் எல்லாமே மனுஷர் வாழக்கூடிய வீடாகவே அதை இல்லாமல் மாற்றிடுச்சு. 2ஆங்கட்டு தாண்டி இடது கை அறையில் ஒரு அழுக்கு மூட்டை மாதிரி மாமா படுத்திருந்தார். இந்த சிங்கம் மாதிரி இருந்த அவர் இப்போ ஏன் இப்படி இருக்கார்? அவரோட கர்ஜனை எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு காலம் என்னை பார்த்து கொடூரமாக சிரிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. கைக்கு அடங்காத கொத்து மீசை அவரோட மீசை. இன்றைக்கி எலி வால் மாதிரி இருக்குது. ரங்கூன் தேக்கு மாதிரி இருக்கும் அவரோட மார்பும் உடம்பும். இன்றைக்கி அந்த கரணையாக இருந்த அந்த கையும் தோளும் எங்கே போச்சுன்னே தெரியலையே. நெருப்பு எரிஞ்ச வீடு மாதிரி அவர் முகமே கறி படர்ந்து கிடக்கு. வீடு சரியறதுக்கு முன்னே அவர் சரிஞ்சிட்டாரோ. அப்படியே உள்ளே நுழையும் போது யார் அப்படின்னு மாமா கேட்டார். நான் தான் மாமா, மூர்த்தி வந்திருக்கேன். மாமா ரொம்ப சிரமப்பட்டு மூச்சு வாங்க எழுந்து உட்காந்தார். என்ன, நான் சாகிறதுக்கு முன்னால் என் முகத்தை பார்த்துடணுன்னு வந்தியோ? என்னை விட ரோஷக்காரன்டா நீ அப்படின்னு அவர் சிரித்தார். சிரிக்கும்போது பார்த்தா அவருக்கு மேல் பகுதி கீழ்ப்பகுதி எல்லாத்துலேயும் முன்பல்லெல்லாம் கீழே விழுந்துருச்சு. என்னை அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்து சிரிக்கிறாரு. நல்லா வளர்ந்துருக்க, முகத்தில் எங்கடா மீசையை காணும்? நம்ம சாதிக்கு மீசை வேணும்டா. மீசைக்கு மரியாதை தர்ற மாதிரி மான ரோஷமும் வேணும்டா. அப்போ தான் நீ என் மச்சின, இல்லாட்டி நீ யார் நான் யார்? திரும்பவும் இருமல் வருது. ஆமாம், இப்போ எங்கே வந்த? சும்மா உங்களை பார்க்க. நீ வந்திருக்கக்கூடாது. 10 வருஷமாக என்னை பார்க்காம ரோஷத்தோடு இருந்த நீ இப்போ வந்து பார்க்குறது நல்லா இல்லை. நான் செத்தப்புறம் வந்திருந்தேன்னா நான் ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன். மாமா பழைய மாமாவாக தான் இருக்கார். உடம்பு தான் போயிருக்கே தவிர மனசில் இருந்த உரம் ஒன்றும் போகவே இல்லை. என் மகனை பாரு, அந்த தனபால். அவன் பொண்டாட்டியை நான் ஏதோ சொன்னேன்னு கோச்சிட்டு போனானே, இன்னும் என் தசை பக்கம் திரும்பலையே. அவன் ஏன் அவன் அப்படின்னாரு. எங்கே அஞ்சலையை காணும்? யார், சமயக்காரியா? இந்த மழையில் எங்கே ஒடுங்கி கிடக்கிறாளோ? 4 நாளாக ஆளையே காணும். அப்போ 4 நாளாக சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? மனுஷன் சோத்தாலையா வாழறான்? அதை விடு. நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு கொண்டாடட்டுமா மாமா என்று மூர்த்தி கேட்டான். வேணாம், நான் எப்படி வாழ்ந்தனோ அப்படியே சாகிறேன். இறந்து தின்னு வாழணுமா? சிச்சி, மாமா வீட்டில் 8 பசு இருக்குது. எல்லாம் நல்ல பால் கொடுக்கும். அப்படி இருந்த அந்த வீட்டில் மாமா மாதிரியே அவன் பையன், அவர் பையன் தனபாலும் இருந்தான். மூர்த்தி வந்து மேல் படிப்பு படிக்கணும்னு சென்னைக்கு போயிட்டான். வீட்டு காரியங்களை எல்லாம் பார்க்க தூரத்து சொந்தத்தில் குப்புசாமி அழைச்சி வீட்டோடு வச்சுக்கிட்டு இருந்தார் மாமா. சாப்பாட்டுக்கே கஷ்டம்டா. சரி, நம்மோட இருக்கட்டுமே அப்படின்னு இட்டாந்துட்டேன் அப்படின்னாரு மாமா மூர்த்திக்கிட்ட. குப்புசாமி பார்க்குறதுக்கு வாழை குருத்து மாதிரி இருந்தான். மூர்த்தியை விட ஒரு 4-5 வயசு சின்னவனாக இருக்கக்கூடும். அண்ணங்கரேல்னு நல்லா பம்முன்னு தலை, கழுத்தை சுற்றி முடிக்கயிறு, பனியனு, அவன் தோளில் ஒரு பச்சை டவலு, ஒரு சிரிப்பு. எப்போ பட்டணம் போகிற? நாளைக்கு காலையில். ஒழுங்காக படி. நம்ம ஜாதியில் பெரிய படிப்பு படிக்கிறவன் நீ. சுமதிக்கு நல்ல தோதாக இடம் பார்த்துருக்கேன். கூடி வந்ததும் கடுதாசி போடுறேன். வயசு பொருத்தம் இல்லைன்னு பார்க்குறேன். அவளுக்கும் உனக்கும் 8-10 வயசு வித்தியாசம் இருக்குது. இல்லைன்னா அவளை உனக்கே கொடுத்துருவேன். சுமதி காப்பி எடுத்துகிட்டு வந்தா ஒரு பெரிய சொம்பில். ஆச்சரியமாக இருக்குமாம்மா. எது, இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம்னா உடனே ஒரு கல்யாண கடை வந்துடுதே, அது எப்படி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவச்சி போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இருப்பா, மத்தியானம் கோழி அடிக்க சொல்கிறேன், சாப்பிட்டு போகலாம். இருக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இப்போது
மாமா அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டு உள்ளே போகிறான். தோட்டத்து கிணத்து பக்கத்தில் ஒரு கொடுக்காப்புளி மரம், அதுக்கும் பக்கத்தில் கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அந்த கொடுக்காப்புளி காய்களை எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்தான் குப்புசாமி. பக்கத்தில் சுமதி அவனை ஒட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா. 2 பேரும் ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாமான்னு நான் மூர்த்தி குரல் கொடுத்துட்டு உள்ளே போனோடனே சுமதிக்கு திடுக்குன்னு வாரி போட்டுது. வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒரு மரத்து நிழலுக்கு போனால் குப்புசாமியும் ஒதுங்கி ஒரு ஓரத்தில் நின்னான். அப்பா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, ஏதோ விவகாரம்னு அம்மன் கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. சரி சரி நான் அப்புறம் வாரேன் அப்படின்ட்டு மூர்த்தி கிளம்பிட்டான். இருங்க காபி சாப்பிட்டு போகலாம். இருங்கன்னு சொன்னால் கூட அவளுக்கு முழுமையாக சொல்லலை அப்படிங்கிறது மூர்த்திக்கு தெரிஞ்சுது. சரி அப்புறமா வாரேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போகிறான். சுமதிக்கும் அந்த குப்புசாமிக்கும் நடுவில் இருக்கிறது வெறும் நட்பு மாதிரி இல்லையே அப்படின்னு மூர்த்தியோட மனசு சொன்னது. ஆமாம், அது வேறு ஒரு வகையான சிநேகிதம். மனுஷ குலத்தை சங்கிலியாக கண்ணியாக பிணைச்சிருக்கும் உறவு தான் அந்த உறவு. மனுஷனை குடும்பமாக சமூகமாக மாற்றுற அடிப்படையான உந்துதல் அதுதான் காதல். காதல்ங்கிற பரவசம் அது. குப்புசாமியும் சுமதியும் இப்படி இருக்கணுங்கிறது தீர்மானித்தா அதில் என்ன தவறு இருக்க முடியும்? இது அவங்களோட உரிமை, இதில் யாரும் தலையிட முடியாது. அது அவங்க சுதந்திரம். ஆனால் மாமாவை நினைக்கும்போது மூர்த்திக்கு கொஞ்சம் பயம்தான். இந்த மாதிரி விஷயம்லாம் பாசி மாதிரி படரும், தண்ணி மாதிரி நிலத்துக்குள்ளார அப்படியே உறைஞ்சு போயிடும். காற்று மாதிரி 4 திசையிலையும் சென்று விஷயத்தை சொல்லிடும். குப்புசாமியோ சுமதியோ 2 பேரில் ஒருத்தருக்கு பொது அறிவு இருந்திருக்கணும். அடிப்படை கோளாறே அதுதானே. மூர்த்திக்கு ஊர்லேருந்து யாராவது கடிதம் எழுதுவாங்க. ஒரு நாள் ராத்திரி தெருநாய்களை எல்லாம் முழிச்சிட்டு கிடக்கு. தெருநாய்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த குப்புசாமி என்ன பண்ணா, சுமதியை சைக்கிளில் பின்பக்கம் உட்கார வச்சுக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான் புது வாழ்க்கையை நோக்கி. கிராமத்தில் 5 மைல் சுற்றளவுக்கு அந்த வீட்டு பொண்ணு யார் பையன் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும்னு அவனுக்கு தெரியாமல் போச்ச குப்புசாமி. அது என்ன ஒரு பெரிய அதிசயம் பாருங்கள். அந்த ஊர் எல்லையிலேயே அவனை மடக்கிட்டாங்கள்ல, அவனையும் அந்த பொண்ணையும். அடுத்த விடுமுறையில் மூர்த்தி வந்து தனபால் எங்கன்னு கேட்டான். தனபால், மாமாவை விடு, அவர் போன தலைமுறை, நாமெல்லாம் இளைஞர்கள், சாதி குலமெல்லாம் நாம் பார்க்கலாமா அப்படின்னு தனபால்கிட்ட மூர்த்தி சொன்னான். உடனே அவன், மூர்த்தி நீ படித்தவன், பட்டணம் பக்கம் போயிடுவேன், இந்த ஊரோடையும் ஜனத்தோடையும் நான் தான்ப்பா வாழணும், கடத்தெருவில் நான் தலை நிமிர்ந்து நடக்கணுமா வேணாமா? என் முதுகுக்கு பின்னால் விரல் நீண்டா அது யாரோட விரலாக இருந்தாலும் அதை முறிச்சு போட்டால் தானே நான் ஆம்பளை. அப்போ சுமதி எங்க தனபால்? அவன் என்ன பண்ணான், கொடூரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சொல்கிறான், கொள்ளடம் அத்தை வீட்டில் இருக்கா. குப்புசாமி அவனை ஆண்டவன் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. அட பாவி அப்படின்னு சொன்னான் மூர்த்தி. கொள்ளடம் வீட்டில், கொள்ளடத்தில் இருந்த அவள் அத்தை வீட்டில் சுமதி இருந்தது உண்மைதான். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, மாமாவும் தனபாலும் அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. ராத்திரி சுமதியை கொள்ளடக்கரைக்கு அழைச்சிட்டு போய் அவளோட அண்ணன் அவள் கையை பிடிச்சிக்க, அப்பன் அவன் மேலே பெட்ரோலை ஊற்றி கொளுத்திட்டாங்க. கொளுத்தி உடம்ப கொள்ளடத்துக்குள்ளே போட்டாங்க. மூர்த்தி மாமாவை பார்க்கவே பிடிக்கல. அன்னைக்கு அவரை வெறுத்தவன் தான். தலையாரி என்ன, அந்த குப்புசாமி என்ன ஆனா அப்படின்னு கேட்குறான். எல்லாம் நடந்துக்கிட்டே நான் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. எந்த குப்புசாமி? அந்த ஒண்டை வந்த பயலா, இல்லை உன் மாமா அவளை சிறை எடுத்தவனா? சொல்லு மாமா, சொல்லுங்க தலையாரி. ஆமாம், சூளையில் எரிஞ்சே செத்தான்.
அப்படியே குப்புன்னுது மூர்த்திக்கு. இப்படி கூட ஜனங்க இருப்பாங்களா? இருக்காங்க தம்பி, என்ன பண்ணுறது. திருப்பத்தில் அவங்க பிரிஞ்சு போனாங்க. நாளைக்கு காலையில் மாமா வீட்டு பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மூர்த்தி அங்கே போகிறான். போய் கதவை தட்டுறான். கதவை திறக்கிறான் மூர்த்தி. மழை விடலை. தலையாரி மறுபடியும் மாமா போயிட்டாரு அப்படின்னு அடுத்த நாள் வந்து சொல்லிட்டு போகிறான். இப்படி அந்த தலையாரியும் மூர்த்தியும் உரையாடி கொண்டே அவங்க மாமா வீட்டுக்கு போகிறது, அவங்க மாமாவை பார்க்குறது, அவங்களோட பேசுறது, பழைய கதைகளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவது, மறுபடியும் மூர்த்தி தன்னோட வீட்டுக்கு வர்றது, அடுத்த நாள் அவரும் போயிட்டாருங்கிறது. இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. எதுவுமே உலகத்தில் நிரந்தரமானதில்லை. இப்போ எல்லாருமே செத்து தானே போனாங்க. என்ன நடந்து போச்சு? ஒன்றுமே நடக்கலை. இப்படி தான் வாழ்க்கை. அந்த கன நேரத்தில், அந்த கோபத்தில், அந்த மானம் ரோஷம் அப்படிங்கிறது, ஜாதிங்கிறது, இது எல்லாத்தாலையுமே மனித குலம் அழிந்து போய் கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த பிரபஞ்சன் இந்த கதையில் நமக்கு சொல்கிறாரு. நல்லா இருந்தது. இன்றைக்கி கூட இந்த மாதிரி காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதுல நிறைய பேர் கொலை செய்வது அப்படிங்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு தானுங்க இருக்குது. சட்டங்கள் எப்படி இருந்தால் என்ன? வாழ்க்கையும் இந்த உலகமும் அது போகிற போக்கில் போய்கிட்டே தான் இருக்குது. எப்போ மாறும் அப்படிங்கிறத அந்த காலம்தான் தீர்மானம் செய்யணும். தொடர்ந்து நிறைய கதைகள் கேளுங்க. நல்ல கதைகளாக உங்களுக்காக தேடி தேடி சொல்லி கொண்டு இருக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.